ரியல்மி அவங்களோட பி சீரியஸில் P3 Lite அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண Realme 14Tயாக இருக்கட்டும் இல்லை 13 சீரீஸாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் எங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் இங்கே கலர் வேரியன்ட்ஸ் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. ஒயிட் கலர், க்ரீன் கலர் அண்ட் பர்பிள் கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த டிசைன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். P3 Liteோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளேக்காக எங்கள் ஐபிஎஸோட LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. AMOLED பேனல் கிடையாது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எங்கள் HD+ தான். அட்லீஸ்ட் ஃபுல் HD+ கொடுத்துருந்தா சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். பட் ரியல்மி சைட்லேருந்து இங்கே HD+ தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே கலர் அக்யூரேசிக்காக இங்கே 83%க்கான NTSC கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 625 nits. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek ஒரு Dimensity 6300 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த SoC எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணு கேட்டிங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ் பெரிய லெவலில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ரெகுலரான யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ராசஸர் தாராளமாக போதுமானது. அண்ட் அதுவே கேஷுவல் கேமிங் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB வரைக்கும் RAM ஆப்ஷனும் அண்ட் 120GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நீங்கள் 2TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இங்கே ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெடிகேட்டட் சிம் கிடையாது. ஸோ ஒரு சிம் இல்லைனா மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ட்ரிபிள் கேமரா மாதிரி இருக்கும். ஆனால் டியூல் கேமரா தான். 32 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் அண்ட் செகண்டரி சென்சர் தேவையில்ல சென்சர் தான். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. இந்த கேமரா மூலமாக உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பட்ஜெட்டில் பெருசாக குறை சொல்லவும் முடியாது. கேமராஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 6000 mAhக்கான பெரிய பேட்டரி அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான ஒயர் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன் மெயினாக கான்செப்ட் லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த பேட்டரி பேக்கப்பும் சார்ஜிங்கை கான்செப்ட் வச்சு தான். சப்போஸ் நீங்கள் ஒரு டெலிவரி பார்ட்னர்ஸாக இருக்கிறீங்க, இல்லை வீட்டில் ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஒரு செகண்டரி ஃபோனாக தேவைப்படுது அப்படின்னா ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இந்த ஃபோன்லேருந்து கிடைக்கும். காரணம் இதில் வெறும் HD+ ரெசல்யூஷன் தான். அண்ட் 6000 mAhங்கும் போது நீங்கள் அடிக்கடி சார்ஜ் பண்ண அவசியம் இல்லை. அண்ட் உங்களுக்கு ஒரு பவர் பேங்க்கும் தேவை கிடையாது. அண்ட் ஈவன் இந்த ஃபோனில் உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. வெறும் 5 வாட்ஸில் வச்சு உங்களால் ரிவர்ஸ் சார்ஜும் பண்ணிக்க முடியும். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் UIயான Realme UI version 6 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபோனோட டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 7.94 mm தான் திக்னஸ். அண்ட் வெயிட் உங்களுக்கு 197 grams. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் அண்ட் மிலிட்ரி கிரேட் ஷாக் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்கள் ஃபோன் ஓரளவுக்கு டியூரபிளாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் தண்ணி ஏதாவது தெரியாமல் பட்டுருச்சுனாலும் உங்கள் ஃபோனுக்கு எந்த வித இஷ்யூஸும் வரப்போகிறதில்ல. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 4GB RAM 64GB வேரியண்ட் உங்களுக்கு 10,499க்கும் அண்ட் 6GB RAM 120GB வேரியண்ட் 11,499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு டெலிவரி பார்ட்னராக இருக்கீங்க, உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா செப்டம்பர் 22 உங்களால் இந்த ஃபோனை ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் சரி, ரியல்மி வெப்சைட் மூலமாகவும் சரி அண்ட் ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆன்லைனில் வாங்கும்போது உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.